வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் சூப்பராக பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு நீளமான பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. முன்பக்கம் பின்பக்கம் கட் பண்ணிட்டு அடிப்பக்கத்தில் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா வெட்டுறதுக்கு ஷேப் கிடைக்கும். கியூப் சைஸில் 1 இன்ச் அளவுக்கு நம்ம இதை வெட்ட போகிறோம். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொட்டேட்டோவை வெட்டிக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இது 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் தின்னான சைஸில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மெல்லிஸாக கட் பண்ணோன்னா வெளியில் டக்குன்னு கிறிஸ்பியான மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் தின்னாக வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் குக்காகையில் உள்ளே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த போல் நல்லா நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு நம்ம அப்படியே வெளியில் வச்சுருக்க வேண்டாம். ஒரு சில் வாட்டரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த போல் நம்ம வாட்டரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கூல் வாட்டரில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு எல்லா பொட்டேட்டோவும் இந்த போல் வெட்டினதுக்கப்புறமா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்ச் எல்லாம் அதில் நல்லா கீழே இறங்கி வரும். ஸோ அதுக்காக தான். அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா பொட்டேட்டோ கலர் மாறவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வெட்டிட்டு நம்ம உடனே தண்ணியில் சேர்த்துக்கணும். எல்லா பொட்டேட்டோவும் வெட்டினதுக்கப்புறமா நல்லா 2-3 டைம் அலசினதுக்கப்புறமா கிச்சன் டவல் வச்சுட்டு இந்த போல் கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாமல் நல்லா ஒத்தி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 2 டைம் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். நீங்கள் டைரெக்டாக குக் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா லைட்டாக ஹாட் வாட்டரில் ஒரு 15-20 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னாலும் உள்ளே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் எண்ணெயில் பொரிக்கவும் செஞ்சுக்கலாம். நான் அந்த போல் செய்யலை, டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ அதை நல்லா கிச்சன் டவலில் உலர்த்தியாச்சு. ஈரம்லாம் இல்லாமல் நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நார்மல் ஹீட், அதாவது மிதமான சூடு இருக்கையிலேயே நம்ம இதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது பொரிக்கிற டைம் 15-20 செகண்ட் போதும். லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுட்டு அந்த சலசலப்பு, அந்த பபிள்ஸ் வரும் இல்லைங்களா, அது அடங்கினோடனே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமான கிழங்க எடுத்து நம்ம இந்த போல் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக போடுறோம் அப்படின்னா பார்த்து கவனமாக செய்யுங்க. நான் தேவையான அளவு ஒரு 5-6 பீஸ் அப்படி போல் கரண்டியில் வச்சுட்டு நான் அப்படியே பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதே போல் எல்லா பொட்டேட்டோவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த கிழங்கு மேலே ஒட்டிகிட்ருக்க ஆயிலை நம்ம டிஷ்யூ வச்சு நல்லா ஒத்தி எடுத்துப்போம். இந்த போல் ஃபுல்லாக எல்லா ஆயிலையும் ஒத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் ஒத்தி எடுத்ததுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ண கலவையை மேலால் அப்படியே தூவி விட்டுருக்கேன். அதை லைட்டாக நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பரட்டிட்டு நல்லா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக தான் இதை நம்ம இந்த மாவு சேர்த்துருக்கோம். இதே நம்ம அப்படியே தட்டாமல் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அந்த மாவெல்லாம் அப்படியே எண்ணெயில் தங்கிரும். ஸோ அதுக்காக தான் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த போல் இப்போ நம்ம திருப்பி செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணையில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், அப்படியே தங்கிருச்சு பாருங்கள் மாவு. ஸோ அது வேஸ்ட் தானே, ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நல்லா தட்டிட்டு பொட்டேட்டோவை உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லைட் ப்ரௌனிஷ் கலருக்கு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக உள்ள அப்புறம் அந்த பொட்டேட்டோவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடுமே நல்லா குக்காகி வரும். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகினோடனே நம்ம எடுத்து விட்டுறலாம். எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் நம்மகிட்ட இருக்க எல்லா பொட்டேட்டோவும் இதே போல் நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதுக்கு மேலால் கொஞ்சம் சால்ட்டு தூவிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சில்லி பவுடர், உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணிட்டு
ஷேக் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அழகாக தயாராகிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. மேலால் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட நீங்கள் தூவிக்கலாம். கிச்சை பச்சு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் பொட்டேட்டோ இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.